வணக்கம், வெல்கம் டு சைக்ளோன் ட்ரிப். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் புதுசாக வாங்கியிருக்கேன் நிக்கான் D5600. இது ஒரு DSLR கேமரா. இதோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் இருக்கிற ஆன்லைன் வெப்சைட்டில் ஒன்றான லசட்டாவில் வாங்கினேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவை இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது ஃப்ரீ கிஃப்டாக வந்த பேகு. இதை ஓரமாக வச்சுட்டு இப்போ கேமரா ஓப்பன் பண்ணுவோம். ஒன்று வாரண்டி கார்டு வருது, ஒன்று பார்த்தீங்கன்னா லென்ஸு, இன்னொன்று கேமராவுக்கு. அடுத்து மெமரி கார்டு கொடுத்துருக்காங்க, 32 GB மெமரி கார்டு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மேனுவல், யூசர் மேனுவல். அடுத்து பேட்ரி. இது பேட்ரி என்ன மாடல்னு பார்ப்போம். ENL 14A பேட்ரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். சார்ஜர் இருக்குது. சார்ஜர் பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஃப்ளக்கில் போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. அடுத்து இப்போ எது வரப்போகுது, ஐ திங்க் லென்ஸே தான் வருது. என்ன லென்ஸ்னு பார்ப்போம். நான் ஆர்டர் பண்ணது 18-55mm லென்ஸு. இது ஒரு லென்ஸ் இருக்குது. ரெண்டு பக்கமும் கவர் போட்டு அழகாக கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ராப்பு. வேறு என்ன இருக்குது பாக்ஸில்? கேமரா வந்துருச்சு. கேமரா பாடி இது நல்ல பபிள் ஷீட்டில் கொடுத்துருக்காங்க. கேமரா பாடி இது பார்த்திங்கன்னா நிக்கான் D5600. சைடில் தெரியுது, கொஞ்சம் கிளியராக தெரியல. இது பார்த்து டிஸ்பிளே க்ளோஸ் டைப்பில் இருக்குது. அதை நம்ம ஓப்பன் பண்ணி டிஸ்பிளேவை ரொட்டேட் பண்ணிக்கலாம். 90 டிகிரி 180 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ரண்ட்டில் இருந்து பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும். அவ்வளோதான், பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. இப்போ கேமராவோட லென்ஸ் ஓப்பன் பண்ணி லென்ஸ் மாட்டி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேட்ரி மாட்டணும். பேட்ரி ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஃபஸ்ட் டைமு. ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. பேட்ரி எங்கே வச்சேன்? பேட்ரி காணும். பேட்ரி இங்கே தான், இங்கே வச்சேன். இதோ கிடச்சிருச்சு. பேட்ரிக்கு ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. பேட்ரி போட்டு கேமராவை ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி லென்ஸையும் மாட்டணும். லென்ஸையும் மாட்டிட்டு அது மெமரி கார்டு ஸ்லாட் நினைக்கிறேன். அது மெமரி கார்டு ஸ்லாட் தனியாக கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா HDMI USB கேபிள் போடுறது. ஒரு மெமரி கார்டை ஓப்பன் பண்ணி போடுவோம். இப்போ மெமரி கார்டு போட்டாச்சு. இப்போ அடுத்து லென்ஸ் போடுவோம். லென்ஸ் கொஞ்சம் பார்த்து தான் மாட்டணும், ஃபஸ்ட் டைமு கேர்ஃபுல்லாக மாட்டணும். லென்ஸு மாட்டியாச்சு. ஓகே, இது வரல. இதுதான் பார்த்திங்கன்னா நிக்கான் D5600 கேமரா இப்போ ஃபுல் அசம்பிள் பண்ணியாச்சு. 1855 லென்ஸு. பவர் ஆன் பண்ணி பார்ப்போம் என்ன தெரியுதுன்னு. கேமரா பற்றினா அந்தளவுக்கு நமக்கு நாலேஜ் இல்லை, அதனால் போக போக தான் ஒன்று ஒன்றா கற்றுக்கணும். நான் கற்றுக்கினதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். எடுத்தோடனே செட்டிங்ஸ் வருது. இப்போ பார்த்திங்கன்னா நான் கேமராவை அசம்பிள் பண்ணிட்டேன். இதோட பேசிக் செட்டிங் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பண்ணிட்டேன். பட் ஆனால் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்காக நிக்கானில் பார்த்திங்கன்னா புதுசாக DSLR வாங்குறவங்களுக்கு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸ் நான் புக் பண்ணியிருக்கேன். அதோடய லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தேவை இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.